ராத்திரி வராங்க சீமந்தம் இவளுக்கு உங்களுக்கு என்ன மேட்டர் ஜீவாத்தில வீட்டு உள்ள வரும்போது அது வேணாம் அதை வச்சிரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னத்த வச்சுட்டு சீமந்த வளையல் வந்து சர்ப்ரைஸா நான் வந்து அங்க போகலான்னா காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டான். வயிறு வாங்கிடுச்சு. இங்கவா அவனை மறந்துட்டோம் பாரு. வாடா எப்படி இருங்க இங்க கௌதம் பேச வரணும். இவங்களுக்கு போன் பண்ணுவேன். என்ன டிசைன் வேணும் வைக்கலாம். ஏதோ கோணா இருந்தா கூட போட்டு தருவாங்க. இதுல எப்படி போட முடியும்? எக்ஸ்யூவில கெத்தா வந்தா பின்னாடி போத்தர வேண்டிய மாதிரி எல்லா மூட்டையும் ஏத்தி எங்களுக்கு வேற வழி தெரியல. சௌபி பேக்கிங்லாம் பலமா போயிட்டு இருக்கா சீமந்தத்துக்கு. சீமந்தம் ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேக்லயும் அழகா அந்த மாதிரி போ டைப் பண்ணிட்டு தேங்க்யூ கார்டு வச்சுட்டு நம்ம போட்டோவா. ஆமா அழகா இருக்கே. அது மட்டும் இல்லை, இங்க பாருங்க ஸ்டிக்கரா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் குங்கும மஞ்சள் 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கொடுக்குறேன். ஒன்று வந்து கிருஷ்ணர், இன்னொன்று வந்து நம்மளோடது கஸ்டமைஸ். அது கூடவே இந்த த்ரெட் பேங்கிள் கலர்ஃபுல்லா 2 சைஸ்ல 2-6 and 2-4 அப்படியே மிக்ஸ் மேட்சா போட்டுட்டு இருக்கேன். எனக்கே தெரியும் பிங்க் கலர் எல்லாம் 2-6, பர்பிள் கலர்லாம் 2-4 சைஸ் பேங்கிள். ஓ அப்படி பிரிச்சுட்டீங்க. ஸோ எனக்கு தெரியும்ல எது எது. அப்புறம் இந்த குட்டியான கியூட்டான ஜூட் பேக், இதுதான் நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட். உள்ள வந்து ப்ரௌனியும் இருக்கு. இது வந்து கிட்ஸ்க்காக. எப்படியும் நம்ம அதிரசம் முறுக்கெல்லாம் அம்மா வீட்டுல இருந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் பெரியவங்க சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு வந்து அது அவ்வளவா விருப்பம் இல்லைல்ல இந்த காலத்துல, அதனால ப்ரௌனி அவங்களுக்காக. ஸோ இதுதான் நம்மளோட ரிட்டர்ன் கிஃப்ட் வரவங்களுக்குலாம். அங்கே பாருங்க அவ்வளோ பேக் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதை பண்ணி முடிச்சுட்டா ஃபினிஷ். தேங்க்யூ. அப்புறம் உங்க மம்மி வராங்க போல. ஆமாம், இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து எங்கள் அம்மா வருவாங்க. கையில் மருதாணி இருக்கு. டாக்டர் வந்து என்னை அந்த மெஹந்தி கோன்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு தெரியல. நான் 2 வாட்டி கேட்டேன், நான் மெஹந்தி வச்சுக்கலாமா, மருதாணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக மெஹந்தி வச்சாச்சு. இது வேற ரொம்ப விண்டேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் டீமில் போகிறோமா, அதனால மருதாணி அழகாக வச்சுக்கலான்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்னேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்டு போகிறேன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவே அவங்க வரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு கையை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு அவங்க வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் ராணி வாழ்க்கை தான், இங்கே அரிக்குது சாரி எனக்கு தண்ணி வேணும் கொடு அப்படின்னு ஒன்று வேலை வாங்கிப்பேன். இல்லைனா மட்டும் உன் புள்ள ஆனால் ரொம்ப சமத்து புள்ளடா. நான் சொல்லிட்டு உட்காந்தேன், அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு, டயர்டாக்கி விட்டுறாத. உள்ள இருக்க புள்ள சமத்து புள்ளன்னு எனக்கு தெரியும். ஆனா வெளில இவனுங்க இருக்கானுங்க, ஐயோ வெரி 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 டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இவனும். என்ன அப்படின்னா தெரியுமா, டப்பா மேல ஏறி குச்சி இந்த வளையல் மேல வந்து படுத்துக்கிட்டு என்னால உனக்கு வேலை செய்ய விட முடியாது என்ன கொஞ்சம். அப்புறம் போய் பேக் மேல படுத்துக்கிட்டாங்க. டேய் ப்ளீஸ் ரான் கெஞ்சி கூத்தாடி படுக்க வச்சுட்டு வேலை பார்த்துட்டு. நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்ல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டு. நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நீங்களும் போய் இந்த மாதிரி போலீஸ் கட் பண்றீங்க, சர்ன்னு வளர்ந்துருது. அதுதாங்க எப்படின்னு தெரியல. வைக்கிறேன் ஓகே, இதை வச்சு ஒரு மாசம் ஓட்டலாம்னு நினைப்பா, அதுக்குள்ள வரணும். சார் பாண்டியும் ராகேஷும் வராங்க. வந்தோடனே என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அவங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்கன்னா மட்டும். நீ உங்க வீட்டுல இருந்து யாராவது வராங்கன்னா அழுதுகிட்டாட வழி என்ன சொல்லுவாங்க, வரவேற்பேன். 32 பல்லு தெரியுதுல. என்னை பார்க்க அன்போட யார் வந்தாலும் எனக்கு இல்லாத பல்லு கூட வெளில தெரியும். எல்லாத்தையும் வச்சிரு எடுத்துன்னு வராதுன்றாங்க. என்னன்னு கேட்போம். வாங்க லட்டு கிச்சன். காலையில கிளம்பி நைட்டு வரீங்க. ராத்திரி வராங்க. கன்னியாகுமரியில இருந்து வரீங்களா? ஆமா அடிச்சாலும். ஹாய், நீங்க சீமந்தம் இவளுக்கு உங்களுக்கு என்ன மேக்கப்? மை சன்ஸ் மேக்கப். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்கல
இவனுங்க என்னமா மேக்கப் வாங்கடா போது நான் உள்ள போலாம் வா உள்ள போய் கொஞ்சம் போப்பா. சரிடா கொஞ்சம் வாங்கடா, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? அப்படிதான் இப்படி ஏறி வேணா ஜம்புடா ஜம்பு 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 ஹாய். பல நாள் ஆச்சேடா உன்னை பார்த்து. அம்மா நீ பேக் பாருடா எடு போட்டு அந்த பேக்ல இங்க போட்டு வச்சு எப்படி எடுத்துட்டு போவீங்க? அதுக்காக நான் ஒரு பெரிய பேக் எடுத்து Thank you. இப்ப இதுல எல்லாத்தையும் நீ உட்கார்ந்து மூட்டை கட்டி உன் கார்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு வரலாம். இன்னும் எல்லாரும் பேசுறீங்க அட் டைம்ல. Thank you. என்ன அது? சாண்ட்விச். இது வந்து இந்த பாம்பே சாண்ட்விச். ம். இது வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கிடையாது. ரிட்டர்ன் கிஃப்ட் அங்க ரெடியா இருக்கு. இது வந்து நம்ம அந்த பேங்கிள் ஸ்டால் வைக்கிறோம்ல, அதுல அம்மா வந்து பேங்கிள், கண்ணாடி பேங்கிள் ட்ரெடிஷ்னலா கொடுக்கறத வந்து இதுல போட்டு போட்டு அடுக்கி வைப்போமா. ஓ இது உள்ளேயா? வரவங்க அவங்களுக்கு பிடிச்சத எடுத்துட்டு போவாங்க. ஓகே சூப்பர். இது எனக்கும் என் பாப்பாவுக்கும். ம். கீழே இருக்கிறது தலைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பூ எடுக்கணும் சொன்னா எங்க அம்மா உதவி போய் இனிமே நான் எப்போ உட்காந்து கட்டி எடுத்துட்டு ரைட்டா. சென்னையில கட்டி பூ இல்லப்பா, உங்க மல்லியே இல்ல, இருந்த மல்லியே தான். ஒரு சேர் வச்சுதான் நான் அரை சேர் வாங்கிட்டு வந்தேன். 800 சொன்னா 400 கொடுத்து பாதி வாங்கினேன், வேற வழி இல்லை. ஆண்டி பாக்க போட்டா ஆண்டி. என்ன போட்டேன்? பார்த்துட்டேன் சாண்ட்விச். சரி நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு உண்மை சொல்லணும். நீங்க வீட்டு உள்ள வரும்போது அது வேணாம் அதை வச்சிரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னத்த வச்சுட்டு போக சேம் அந்த வளையல் வந்து சர்ப்ரைஸா நான் வந்து அங்க போடலாம்னா காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். நீ கவலையே போடாத. ஐயோ அவ என்ன பண்ணுவது தெரியுமா, இதை விட பெட்டரா இருந்துக்கலாம்னு ஒரு யோசனை பண்ணான்னு வச்சுக்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால காட்ட வேணாடான்னா இப்பயே காமிச்சிடலாம்னு தூக்கி வந்துட்டான். ஆமா இந்த வளையல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆயிடுவீங்க. வயிறு வீங்கி போயிருக்கு. வயிறு வீங்கிடுச்சு. இங்க வா, அவனை மறந்துட்டோம் பாரு. வாடா எப்படிரா இருக்க? சூப்பரா இருக்கானா? ராகேஷ்க்கு ஒரே சந்தோஷம், அவனோட பெரிய தொப்பை தெரியுமா, நான் பேசினேன் பொண்ணாண்டின்னு கேட்டப்ப அசையவே இல்லை, பையன் எட்டி வச்சிருச்சு. 4 நாள் பண்ணாமா தடவைக்கே நான் ஒண்ணுமே சத்தம் இல்லை. அவரே பொண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, அந்த பேர் கூப்பிட்டாரு, அசையவே இல்ல. 4 வாட்டி கூப்பிட்டா அசையல. 5ஆவது வாட்டி பையனுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாரு, பொட்டக்கு போட்டு. அப்ப ஒரு பையனால அப்செட் ஆயிட்டு அன்னையில நீ பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. என்னடா பண்ற, தூங்குறியாடா, என்னடா வருது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா செல்லம் அப்படின்னு கேளு. இதுதான் சோபி வந்து நல்லா இருக்கு. இது நீ வாங்கின புடவைக்கு மேட்சிங். ஓகே இது ரெண்டு கலந்து போட்டு போறியா, எப்படி போட்டு போற? அது இந்த புடவைக்கு அது அந்த புடவைக்கு போனே மாத்தி பார்த்தா போறியா? இந்த பையன் வச்சு அம்மாவே போடலாம். அப்படியா? மூடி காட்டு. ஏய் இதெல்லாம் சைக்கோ தப்பு. வந்து ரிட்டர்ன் gift கொடுக்கறதுக்கு அந்த கடைக்காரர் கொடுத்தாரு. அப்படியா? ரிச் மேக்னெட் இவ வேற வாங்கி வச்சிருக்கா. அதான் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா எங்க போட்டோ இருக்கு. ஓ யா ஓய் என்னடி ஒண்ணு ஜிஆர்டில பார்க்கலையா நீங்க இன்னும்? தெரியாது. ஷாப்பிங் போயிட்டாங்க. கௌதம் சர்ப்ரைஸ் எனக்கே தெரியாது. நான் தான் வைப்ப வரிசையில. இதை கழட்டி வை வரிசையில. ஆல்ரெடி நான் கொலுசு வாங்கினதே நீங்க போட்டு விட்டதுக்கு அண்ணன் போட்டு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்ப வளையல் நான் தான் போட்டு விடுவேன். மக்களே கேட்டுக்கோங்க, ஜிஆர்டி போய் மேல வந்துச்சு, நான் தான் போட்டு விட போறேன். நான் தான் போட்டு விடுவேன் இந்த ரூபா. யார் வாங்கி போடணும்னு ஆசைப்படுறீங்களோ என் கை இவ்வளவு நீட்டு இருக்கு, போடுங்க. தங்கமா வயலுமா வாங்கி கொடுத்தா போட்டு விடுவோம்பா. கண்ணாடியா பிளாஸ்டிக்கா? ஏய் குங்குமச்சி மழை இதுல குங்குமச்சிமிழ் மாதிரி இருக்கும். சிவன் பெருமான் வந்துட்டாரு. நான் இதாண்ட கார்ல வாங்கி வைக்க சொன்னேன். சிவன் பக்கத்துல யாரும் பாத்தீங்கன்னா நந்தி நந்திகேஸ்வரா. இப்படி சிவனே. Oh my god, what is this?
அது வந்து இந்த வளையல்காரர் கொடுத்தாரு. அவருக்கு இதை கொடுத்துருங்க. அதேதான் ஆனா எங்க படம். ஓகே ஓகே சூப்பர். மருதாணி வந்து நேச்சுரல் மருதாணியா? இந்த இலை இப்படி பேஸ்டா போச்சு. இந்த இலையை தான் இப்படி ஆக்கிட்டீங்களா? போதுமா? நீங்க இப்ப என்ன சொல்லணும்? இந்த இலையை இப்படி ஆக்கியது எந்த சிலைன்னு கேட்கணும். நீங்க கௌதம் பேஸ் வரணும். உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்ன டிசைன் வேணும் வைக்கணும். ஏதோ கோணா இருந்தா கூட போட்டு தருவாங்க. இதுல எப்படி போட முடியும்? காட்டு. வைக்க போறது வட்டம். ஸ்டார்ட் பண்ண போறேன். சின்னதா வேணுமா பெருசா வேணுமா? அங்காலமா தாயை நீ திருப்பி போட்டு பாயி நெத்தில ஒண்ணு வச்சு விடுங்க. தாய் மாமனுக்கு நெத்தியில் போட்டு முடிச்ச உடனே பார்க்கலாம். சௌபி சீமந்தம் மெஹந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அசிக்காதீங்களா பட்டுங்களா. சௌபி சீமந்தம் மருதாணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேர் லீடர் இல்ல, நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. அழகா இருக்கும். எனக்கு இவ்வளவு சின்ன சின்னதா வைங்க. எடு 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 பத்திரம் நீங்க தான் எடுக்கிறது, அவளே எடுத்துருவான். ஏமா லாஸ்ட் நீங்க சொதப்பலடி. அழகா இருக்கும். கையில ஃபுல்லா ரெட் ஆக்கிடலாம் வச்சாங்க. நான் அப்படிதான் இந்த தூரம் வைப்பேன். 2 பட்டைக்கு அழகா இருக்கும். கஸ்டமர் கேக்குற மாதிரி தான் நீ வைக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் வைக்க கூடாது. அதானே சீமந்தம் அவளுக்கு தானே. சீமந்தத்துக்கு நாட்டு வளையல் போடணும்னு ஆசையா இருக்கு. வாங்கிவாமான ஜிங்கிச்சா வளையல் வாங்கி. அதுதான் இப்போ டிசைன், நியூ டிசைன். எனக்கு நியூ டிசைன் வேணாம். நாட்டு வளையல் கேட்டல இங்க வைக்க சொன்னாங்க. இப்போ அதை கேளு. ஆக அவ சொல்றத மட்டும் செய்ய மாட்டீங்க. எதுக்கு நான் அடைச்சி டன்ஸோவே பண்ணிருக்கலாம். நீயே வச்சிருக்கலாம். சொன்னேன் டன்ஸோ பண்ணிருக்கோம். நீ இலைய கூட நான் அரைச்சு வச்சுக்கிறேன். நான் வந்து வச்சு ஒரு கவலைப்படாது. ரைட் ஹேண்ட்ல நீ எப்படி வச்சாங்க? இதெல்லாம் வேற நடந்துச்சா? உனக்கு இதுவா எப்படி வைப்பாங்க? சரி போ, ஏதோ சொல்றீங்க. இதெல்லாம் சொல்றீங்க. அப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது இங்க என்ன டச் ஆயிடுச்சு? பச்சையாவா என் கையில் கொஞ்சம் இருக்கு. இங்க என்ன ஏதோ அடிபட்டுருக்கு? அது பன்னீர் பட்டர் மசாலா செய்யும் போது பட்டுச்சு. எப்படி நரம்பு மாதிரி இவ்வளவுதான் இருக்கு. ப்ரோ உங்க கையை கலாய்க்கிறான் ப்ரோ. அவனோட இதை பாரு ரிஸ்ட. இவ்வளோ பெருசு இருக்கே. உன் ரிஸ்ட் பக்கத்துல வைடா. மண்டை பத்திரம். கடலை கட்டை. ஜிம்ல கடலை கட்டை இருக்கும்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு அமலாக்கு சௌபிக்கு தான் போட்டி. நீங்க குறுக்கல எல்லா வாட்டி நீ ஜெயிச்சிருவ. இப்ப அடுத்து ராகேஷ். தொடப்ப கட்டையா? நான் என்னதான் சொன்னேன். ராகேஷ் எடுத்து வைக்கிறான். நீங்க மட்டும் ஏன் சும்மா இருக்கீங்க? நீங்களும் வைங்க. அது இந்த பக்கம் எடுத்து நான் வைக்கிறேன். நீ கையில நான் வைக்கிறேன். அங்க இல்லைங்க. இது வரைக்கும் இந்த கோடு வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோடு அப்படியே ஏறிச்சான். காப்பி பண்ணேன். ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் தான். கண்ணு பார்க்கறது கை செய்யுது. தெரியாதா? நீ நினைச்ச மாதிரியே போதா டிசைன்? போட்டான். ஓ ரிசல்ட் நீ சொல்றியாடா? இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. மருதாணி நான் அதுக்கு வந்து மருதாணி கோர்ஸ் தான் போயிட்டு வரணும். கோன் கோர்ஸ் போலாமா? கோன் தான் போடக்கூடாதுன்றாங்க. அதனாலதான் இது பண்றோம். கோன் போறதா தான் அந்த அக்காவை கூப்பிட்டுருப்பாங்க. அவனை ஏன்டா நோண்டிட்டு இருக்க? மங்களா நாய். நான் மங்களா நாய் இல்ல, வில்லா நாய். இதற்கு காஞ்ச போ. முடிச்சிட்டீங்களா? இங்க மட்டும் வேற கலர்ல இருக்கும். முடிச்சிட்டீங்களா? முடிந்து விட்டது. இப்ப எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? காலை இவளுக்கு சீதளம் ஆகலைன்னா 1 hour வச்சுக்கலாம். சீதளம் ஆகுற மாதிரி கை தெரிஞ்சிச்சுன்னா சீமந்தம் நாளைக்கு. சீதளம்ன்றது இந்த மழை இந்த மாதிரிலாம் பெய்ஞ்சிட்டு இருந்ததுல இன்னைக்குதான் இல்ல. மழை பெய்யல. டார்ச்சர் பண்றேன். அது கொஞ்சம் காஞ்ச உடனே half an hour to 1 hour. ரெண்டு கையில எந்த கை நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
ஏன்னா ஒரு கையில சார் வச்சிருக்காரு, அதனால கேட்கல. அந்த கை தான் நல்லா இருக்கு. வச்சு விட்டாங்களா? காஞ்சிடுச்சு. ஹாப்பியா? வெரி ஹாப்பி. ஆனா இது வந்து அந்த மெஹந்தி லுக் தராது, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா லுக் தரும். இப்போ ட்ரெடிஷ்னலா தானே போறீங்க. டாக்டரும் ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. வேண்டாமே, மருதாணியே வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. அதனால மருதாணி. கொஞ்சம் சாயந்தரமா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நைட் ஆயிடுச்சு, அதுவும் வைக்க முடியாது போல, ஆனா வச்சுட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி. சாயந்தரம் நீங்க வந்திருக்க வேண்டியதுதானே. இப்ப என்ன சொல்றது? ஓகே ஆமான்றான் பாரு. எப்படி சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா ஓகே ஆமாம்மா சூப்பரு. அதுக்குள்ள அவன் இங்கிலீஷ் தமிழ் யோசிப்பான். யாரு அவன்? போயிட்டு வரப்பா. நாளைக்கு வரேன். அவளோ அவளோ அவனோ அவனோ எவனோ ஒருத்தன். சரி அப்ப கூட எவனும் ஒருத்தன் தான் சொல்றாங்க பாத்தியா. எக்ஸ்யூவில கெத்தா வந்தான், பின்னாடி போர்ட்டர் வண்டி மாதிரி ஆக்கிட்டோம், எல்லா மூட்டையும் ஏத்தி. எங்களுக்கு வேற வழி தெரியல. 2 குட்டி சைத்தான், நானு, உள்ள கௌதம், துணிமணி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போனோம்னா இதெல்லாம் ராகேஷ் தலைவர் தான் கட்ட வேண்டியதா இருந்துச்சு. எல்லாம் எடுத்துட்டீங்களா? புடவை வைக்க பட்டு புடவை எல்லாம் எடுத்துட்டீங்களா? மாலை எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? வண்டியில ஆமா, காலையில இவ்வளவு சாப்பிட வச்சுட்டு கிளம்பி வந்துருங்க. ஓகே பாய். சீமந்தத்துல சந்திப்போம். ஓகே பாய். ஹாப்பி மருதாணி. ஹாப்பி மருதாணி. பாய் 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 பாய்.